வணக்க நண்பர்களே, நமது காயின்ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு அதாவது நாணய சேகரிப்பாளர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் 2025 நாணய புத்தகம் வெளிவந்து விட்டது. நாணய சேகரிப்பாளர்கள் அனைவரும் வாங்கி பயனடையலாம். இந்த 2025 வருட புத்தகம் 16வது எடிஷனாக வெளிவந்துள்ளது. 2025 வருட புத்தகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துள்ளன. குறிப்பாக ஒரு உதாரணத்திற்காக சென்ற வருடம் 2024 10 ரூபாயில் தாந்தியாதோபி நாணயம் கல்கத்தா நாணயசாலை மற்றும் ஃபுட் ஃபார் ஆல் நாணயம் இவை இரண்டு மட்டுமே தான் ரேர் நாணயமாக இருந்தது. ஆனால் 2025 புத்தகத்தில் இந்த வருட புத்தகத்தில் ஃபுட் ஃபார் ஆல் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா கல்கத்தா நாணயசாலை, 125வது பர்த் ஆனிவர்சரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்கத்தா நாணயசாலை, பனாரஸ் யூனிவர்சிட்டி கல்கத்தா நாணயசாலை, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா கல்கத்தா நாணயசாலை இது இன்னும் நிர்ணயிக்கப்படாமல் இருக்கிறது. தேர்ட் இந்தியா ஆப்பிரிக்கா ஃபவுண்டேஷன் சப்மிட் கல்கத்தா நாணயசாலை, தாந்தியாதோபி கல்கத்தா நாணயசாலை, லாலா லஜ்பதி ராய் கல்கத்தா நாணயசாலை. மேலே குறிப்பிட்ட 10 ரூபாயில் 6 நாணயங்கள் ரேர் நாணயம் அரிதான நாணயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், சென்ற வருடம் நான் போட்ட வீடியோக்களில் நான் சொல்லி இருந்தது ரேர் நாணயமாக ஆவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல் இன்றும் பனாரஸ் யூனிவர்சிட்டி கல்கத்தா நாணயசாலை, லாலா லஜ்பதி ராய் நாணயசாலை கல்கத்தா நாணயசாலை எல்லாம் ரேர் நாணயமாக ஆகியுள்ளது நண்பர்களே. எனவே இதே போல் ரேர் நாணயம் ஆவதற்கு மிகுந்த நாணயங்கள் உள்ளன. ஏன் இவற்றை நான் சொல்கிறேன் என்றால், நாணயத்தை சேமித்து வையுங்கள், பயனுண்டு, விற்க வேண்டாம் என்று தான் சொல்லுகிறேன். இப்பொழுதும் இதை தான் சொல்லுகிறேன், நாணயத்தை சேமியுங்கள், செலவிட வேண்டாம். நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன் நண்பர்களே. வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கு நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.